தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாதத்தினுடைய 27 நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர ரீதியாக பலன்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் என்று பார்த்தால் செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று. அதற்கு பின்பு புதன் பகவானும் பெயர்ச்சியாகிறார் கடகராசிக்கு. சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். ஆகவே இந்த ஜூலை மாதம் 30, 31 மற்றும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த நாட்களில் நடக்கக்கூடிய இந்த கிரக பெயர்ச்சிகளும் மற்றும் சூரியனினுடைய அடிப்படையிலையும் வைத்து இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம பலன்களையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் செவ்வாயினுடைய மாற்றம், புதனினுடைய மாற்றம் மற்றும் சுக்கிரனினுடைய மாற்றமானது பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான மாதமாக அமைகிறது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஜூலை மாதம் 25, 26, 27 மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 5, 6, 7 ஆகிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் அன்னதானங்கள் செய்ய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் ஒரு மன நிம்மதியுடன் இருக்கக்கூடிய மாதமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த மாதத்தில் பலவிதமான முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது. சுக்கிரன் மாற்றத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் வரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பதவியில் இருக்கக்கூடிய இடமாற்றம் மிகுந்த ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். இதுவரையில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த ஒரு போராட்டம் முடிவிற்கு வரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக ரீதியாக மன நிம்மதியை கொடுக்கும். பல நாட்களாக நீங்கள் முயற்சி செய்த புதிய வேலை முயற்சிகள் மற்றும் மேல் படிப்பிற்கான ஒரு சில விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு கைகூடும். ஜூலை மாதத்தினுடைய பௌர்ணமி திதி மிகவும் உங்களுக்கு விசேஷமானது. ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய ஆடி பௌர்ணமி உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரலாம். இந்த நாளில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 5, 6, 7 ஆகிய நாட்களில் புதிய விதமான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தலாம். இந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகைக்கு நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடும் மற்றும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமியான நாக பஞ்சமியில் நாக பிரதிஷ்டை செய்த இடங்களுக்கு சென்று வழிபட்டால் முன்னேற்றங்கள் உண்டு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது. வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த ஆடி மாதம் அது பூரணமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. வீடு மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் அதற்கான நற்செய்திகள் வரும். வழக்கு விசாரணை போன்றவற்றில் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த ஜூலை மாதம் இறுதி, அதாவது 25, 26 ஆகிய நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 10, 11, 12 ஆகிய தேதிகள் மிகவும் சாதக பலனை கொடுக்கும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்று பித்ரு காரியங்கள் செய்வதோடு மட்டுமல்லாமல் சந்நியாசிகளுக்கு இவர்கள் ஆடை தானங்கள் கொடுப்பதும் மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் சிவன் அடியார்களுக்கு செய்ய எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றியடையும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் மற்றும் புதன், செவ்வாய், சுக்கிரன் இவர்களினுடைய மாற்றமானது நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும்.
கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதனால் பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் செலுத்தினால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். இவர்கள் ஆடி செவ்வாய் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று முருகப்பெருமானை வணங்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகச்சிறந்த உயர்வை தரும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவினர்களால் சில நன்மைகளும் வந்து சேரும். பண விவகாரங்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வுகள் உண்டு. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிப்பு மன திருப்தியை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் செவ்வாய் ராசியிலிருந்து பெயர்ச்சியான பின்பு ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் இவர்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்திற்கும் மற்றும் புத பகவான் 3ஆம் இடத்திற்கும் சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சிகளால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலவிதமான தடைகள் நிவர்த்தியாகும். ஆகஸ்ட் மாதம் 5, 6, 7 இவர்களுக்கு சாதக பலனை கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது உயர்வை தரும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் இருப்பவர்களுக்கு ஆடி மாதத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. பல நாட்களாக பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மாறி 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். தனஸ்தானம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய நற்செய்தியை கேட்கலாம். வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லக்கூடியவர்கள், புதிதாக திருமணமாகி தம்பதியினர் ஒன்று சேருவது, ஆவணங்களுக்காக காத்திருப்போருக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பல போராட்டங்களுக்கு பிறகு ஆடி மாதத்தில் ஒரு பெருமூச்சும் மற்றும் நல்ல செய்தியும் வரும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த பண விவகாரங்கள், வந்து சேர வேண்டிய பணம் அனைத்தும் வரும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதனால் பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கு சற்று அதை ஒத்தி போகலாம். அல்லது மருத்துவ ரீதியாக நீங்கள் ஏதாவது மருத்துவரை சென்று சந்தித்தால் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் செல்லுவது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் ஆலய வழிபாடும், அம்மன் ஆலயத்தில் கூழ் ஊற்றுவதாக இருந்தால் கேப்பை மற்றும் பச்சரிசி தானம் செய்யலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை இருக்கக்கூடிய மாதமாக அமையும். ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகச்சிறந்த ஒன்றாகும். ஆகஸ்ட் மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதி உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 14 மற்றும் 15 ஆடிப்பூரத்தன்று ஆண்டாளை சென்று தரிசனம் செய்யலாம். இந்த ஆடி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஒரு 5 அம்மன் ஆலய வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று தரிசனம் செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் தீரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பலவிதமான தொழில் முடக்கம் மற்றும் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளும் மாறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன உளைச்சலிலிருந்து வெளிவரலாம். குடும்ப போராட்டங்கள் மற்றும் குடும்ப சண்டைகளும் ஒரு நல்ல ஒரு முடிவிற்கு வந்து சேரும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன உளைச்சல்கள் மாறும். ஆடி மாதத்தில் அமாவாசை தினத்தில் குலதெய்வத்தை வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு
ராசிநாதன் புத பகவானின் மாற்றம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ராசியில் வரக்கூடிய செவ்வாய், 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த உயர்வை கொடுப்பார். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் நீங்கும். ஜூலை மாதம் 20, 21, 22 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 10, 11, 12 இந்த நாட்கள் சிறப்பான நாட்களாகவே அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன சோர்வு தீரும். செவ்வாயின் மாற்றம், புதனின் மாற்றம், சுக்கிரனின் மாற்றம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபத்தை உயர்த்தும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன் இவற்றினுடைய மாற்றம் சற்று பொருளாதாரத்தில் செலவுகளை அதிகரிக்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் பிறந்து போகலாம். ஆகவே இந்த மாதத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் நல்லது. அன்னதானங்கள் கொடுப்பதும் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபாடு செய்வதும் சிறப்பு. கடகராசியில் இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரக்காரர்கள், இந்த ஆடி மாதம் இவர்களுக்கு முருகனினுடைய துணை பரிபூரணமாக உண்டு. ஆடி செவ்வாய் அன்று முருகனை வணங்க இவர்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் வெற்றியை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனின் மாற்றமானது ஆடி மாதத்தில் பொருளாதாரத்தில் உயர்வை கொடுக்கும். புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தரும். பல மாதங்களாக இருந்து வந்த மனபாரங்கள் குறையும். இவர்களுக்கு நீண்ட காலத்தில் இருந்து வந்த ஒரு விதமான குடும்ப சண்டைகளும் இந்த காலகட்டத்தில் ஓயும். புதிய வருமானங்கள் மற்றும் புதிய வியாபார நுணுக்கங்கள் இந்த மாதத்தில் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய மனிதர்களின் நட்பு மனதிற்கு ஆறுதலை தரும். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முருகன் ஆலய வழிபாடு, அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சின்ன சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம். உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது கவனம் தேவை. புதிதாக வந்த உறவுகளிடத்தில் சில மனஸ்தாபங்களும் சில சண்டை சச்சரவுகளும் வரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சற்று அனுகூலமாக இல்லை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு. ராசியில் வரக்கூடிய புத பகவான் மனக்குழப்பத்தை கொடுப்பார். குரு மற்றும் புதன், சூரியன் இவர்களினுடைய சஞ்சாரம் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. பல மாதங்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். இந்த மாதத்தில் மகாமிருத்யுஞ்சய ஜபம் செய்வதும் மற்றும் சிவன் ஆலயத்தில் பகல் 12 மணிக்கு உச்சிகால பூஜையில் கலந்து கொள்வதும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். திருமணமானவர்கள் மற்றும் புதிதாக திருமணமானவர்களும் கணவன் மனைவி உறவில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். கேது ராகுவினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி அன்று ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17 ஆகிய நாட்களில் நாக பிரதிஷ்டை செய்த இடங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் சூரியன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. அரசு பணியில் இருப்பவர்களும் அரசாங்க உத்தியோகத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் சற்று மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வர
இந்த மகம் நட்சத்திரக்காரர்கள் வேலை விஷயத்தில் கவனம் தேவை. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே போல் படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிப்பதும் மற்றும் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பூரம் ஆகிய தினங்களில் பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஆடி பூரத்தன்று ஆண்டாளை வணங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிரக தோஷங்கள் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்தில் சற்று கவனமாக பேசுவது நல்லது. சுக்கிரனின் மாற்றம் மற்றும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுப்பார். விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வந்து சேர்வது மன ஆறுதலை தரும். உறவினர்களிடத்தில் பேரும் புகழும் உயரும் அளவிற்கு உங்கள் அந்தஸ்து உயரும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆடி மாதத்தில் தன லாபமும் மற்றும் தொழிலில் அபிவிருத்தியும் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று சப்தகன்னி வழிபாடு செய்ய நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். மனதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் பூர நட்சத்திரக்காரர்கள் சப்தகன்னி வழிபாடுகள் செய்ய உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிம்மராசியில் இருப்பவர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. இது நாள் வரையில் விற்காத வீடு அல்லது வரவேண்டிய பண பாக்கிகள், கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்வது, இப்படி ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அதிகமான பொறுப்புகளும் உங்களுக்கு வரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் விலகும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். பல மாதங்களாகவே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வது மனதில் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனின் மாற்றமானது ராசியில் வரக்கூடியது மற்றும் செவ்வாய் புதன் இவர்களினுடைய மாற்றமும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் இடுவது, புதிய கடன் வசூல் செய்வது மற்றும் வங்கி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இதுவரையில் இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குறைகளும் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள், சூரிய பகவானின் மாற்றம், ராசிக்கு வரக்கூடிய சுக்கிரன் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய புத பகவான், 10ஆம் இடத்தில் செவ்வாய், இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தில் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும். தன லாபங்கள் பெருகும். பங்குச்சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும். புதிய மனிதர்களை சந்திப்பது, புதிய நண்பர்களை சேர்ப்பது ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பலவிதமான முன்னேற்றங்களை பார்க்கலாம். ஆடி பௌர்ணமி அன்று குலதெய்வ வழிபாடு, ஆடி அமாவாசை அன்று அன்னதானங்கள் மற்றும் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகையில் முருகன் வழிபாடு, இவை அனைத்தும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கும். ஆடி பூரத்தன்று ஆண்டாளையும் மற்றும் அம்மன் ஆலயத்தில் வளையல் தானமும் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் விலகும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்கள் மற்றும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்கள், இந்த கன்னி ராசியில் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயே சுக்கிர பகவான் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிறுநீரக பிரச்சனை இருப்பவர்கள் மற்றும் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, யூடிஐ ப்ராப்ளம், யூட்டிரைன் ட்ராக் இன்ஃபெக்ஷன், இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கன்னிராசியில் இருக்கிற சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு அது அதிகரிக்கலாம்.
லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவான் புத பகவான் ராசிநாதன் நல்ல தொழில் விருத்தி, தொழிலில் நல்ல புதிய வருமானங்கள் வருவதற்கான வழிகள் பிறக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் நல்ல சமயோஜித புத்தியை உபயோகித்தால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வழியை பின்பற்றலாம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் தூக்கமின்மை இருக்கும். இவர்களுக்கு பாக்கியத்தில் செவ்வாய் வருவது பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள். தாய் தகப்பனிடத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள், சொத்து சம்பந்தப்பட்ட சண்டைகள் அதிகரிக்கலாம். ஆகவே இந்த மாதம் அது பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்து இருப்பதனால் துலாம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது. துலாம் ராசி சித்ரா நட்சத்திரம் அல்லது கன்னி ராசி சித்ரா நட்சத்திரம் ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை அங்காளம்மனை வழிபட்டால் கிரகதோஷங்கள் தீரும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வு காத்திருக்கிறது. 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய புத பகவான் வேலை விஷயத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் ஒரு மிகப்பெரிய நட்பை பலப்படுத்தலாம். 10ஆம் இடத்தில் சூரியன் குரு புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பத்தில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பார். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது நல்ல ஒரு முடிவை தரும். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை மற்றும் பொருளாதார முயற்சிகளில் இந்த மாதம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தில் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். ஆடி செவ்வாய்க்கிழமை நரசிம்மர் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் தீரும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரனின் மாற்றமானது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும். சுக்கிரன் 12ஆம் இடத்திலேயும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் லாபத்திலேயும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய புத பகவான் வேலை விஷயத்தில் சற்று சிக்கலை கொடுக்கலாம். புதிய வியாபார முயற்சிகள், புதிய ஒப்பந்தங்கள், பங்கு சந்தையின் முதலீடுகள் இது அனைத்திலேயும் கவனம் தேவை. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் வரக்கூடிய புத பகவான் நன்மையை தருவார். புதிய வியாபாரங்கள், புதிய தொழில் தொடக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி இடையே சற்று வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். இந்த ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு காவடி எடுப்பதோ அல்லது பால் அபிஷேகம் செய்வதோ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும். விருச்சிக ராசியில் வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதமானது கணவன் மனைவி இடையே சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு செல்வதனால் இந்த அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமண தம்பதிகளுக்கு சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம். குடும்பத்தில் புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே வாக்குவாதங்களும் குடும்பங்களுக்கிடையே சின்ன சின்ன சண்டைகளும் வந்து போகும். இவர்களுக்கு சுக்கிர பகவான் லாபத்தில் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் புத பகவான் பாக்கியத்தில் குரு பகவானுடன் சேர்ந்திருப்பதும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் உண்டான சின்ன சின்ன குறைகளும் வரலாம். பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று மனக்குழப்பங்களை கொடுப்பார். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த
ஆடி மாதமானது சற்று மனதில் குழப்பங்களும் ஒரு விதமான பய உணர்வும் வந்து போகும். நீண்ட காலத்துக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக ஒரு சில நன்மைகள் வந்து போகலாம். குடும்ப விவகாரங்களை அடுத்தவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் ஆடி பௌர்ணமி அன்று அம்மன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது. குடும்ப பொறுப்புகளும் அதிகரிக்கும் மற்றும் புது சொந்தங்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நல்ல ஒரு மன நிம்மதி வந்து சேரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். குடும்பத்தில் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மனக்குறைகள் வந்து போகலாம். பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகமாக இருக்கும். லாபத்தில் சுக்கிர பகவான் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனைகளும் மற்றும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார செலவுகளும் வந்து போகலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி விவகாரத்தில் கவனம் தேவை. வழக்கு விசாரணை போன்றவற்றை ஒத்திவைக்கலாம். ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்மன் ஆலய வழிபாட்டையும் மேற்கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் காத்திருக்கிறது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு இந்த மாதம் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம், செவ்வாய் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் மற்றும் புத பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். இந்த கிரக மாற்றங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினால் கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்குறைகள் வந்து போகலாம். இந்த நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முடிவை தரும். பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒருவித பய உணர்வு நீங்கும். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சூரிய பகவானும் குருவும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மூல நட்சத்திரக்காரர்கள் புதிய வேலை துவக்கம் மற்றும் புதிய வியாபார துவக்கங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு அமைதியான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதத்தை அமைத்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தெய்வங்கள் வழிபாடும் எல்லை தெய்வங்கள் வழிபாடும் சிறந்தது. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை சப்தகன்னி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு மன நிறைவை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் புதிய சொந்தங்கள் உருவாகும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவானால் சின்ன சின்ன செலவுகள் கணவன் மனைவிக்கு வந்து போகலாம். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல திருமண வைபவங்கள் பேசுவது மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுப்பது வெற்றிகளை கொடுக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் தீர்க்கமான ஒரு சில விஷயங்கள் முடிவிற்கு வந்து சேரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரணமாக தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கும். ஆடி அமாவாசை மற்றும் ஆடி பௌர்ணமி தினங்களில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். குடும்ப சுமைகள் குறையக்கூடிய ஒன்றாகவும் அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியையும் தைரியத்தையும் கொடுப்பதாகவே இருக்கும். இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியான 29, 30 மற்றும் ஆகஸ்ட் மாதம் 10, 11, 12 ஆகிய தேதிகள் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடியதாகவே அமைகிறது. தனுசு ராசியில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வேலையில் மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான மாதம். பெற்றோர்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. செவ்வாய் மற்றும் புதனின் சஞ்சாரமானது
உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பொது சேவையில் இருப்பவர்களுக்கு லாபத்தை தரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மன போராட்டங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் சஞ்சாரம் இவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரமானது தன லாபத்தை கொண்டு வரும். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். பிள்ளைகளால் இருந்து வந்த மனக்குறைகள் தீரும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஆகஸ்ட் மாதம் 15 மற்றும் 16 ஆகிய நாட்கள் உகந்தது. இந்த நாட்களில் வரக்கூடிய நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமியில் இறைவனை வணங்கி பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு இந்த மாதத்தில் பல வகையான முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியை பார்க்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார். மறைமுக சத்ருவால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் புத பகவானால் கணவனுக்கு நல்ல ஒரு அதிகாரத்தில் முன்னேற்றமும், இவர்களினுடைய கணவன் மனைவிக்கு அலுவலகத்தில் ஒரு பதவி உயர்வும் காத்திருக்கிறது. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வணங்கலாம். ஆடி கிருத்திகையில் முருகனை வழிபாடு செய்ய உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய குறைகள் தீரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மகர ராசியில் இருப்பவர்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக அமைகிறது. பொது சேவையில் மற்றும் அரசியலில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் புதிய செய்திகள் வருவதும் மற்றும் உங்களுக்கு அரசாங்கத்தினால் ஒரு மரியாதை கிடைப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் குரு மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். இவர்களுக்கு சில பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் இருப்பவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் கணவன் மனைவியிடையே சின்ன மன போராட்டங்கள் வந்து போகும். மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் குடும்பத்தில் ஒரு சில சுப செலவுகள் உண்டு. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஆடி வெள்ளிக்கிழமையன்று மாங்காடு சென்று காமாட்சி அம்மனையும் மற்றும் ஏகாம்பரேஸ்வரரையும் வணங்கலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையன்று மாங்காடு சென்று காமாட்சி அம்மனையும் மற்றும் வெள்ளீஸ்வரரையும் வணங்கலாம். இவர்களுக்கு சுக்கிரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். கும்பராசியில் இருக்கக்கூடிய சதயம் நட்சத்திரக்காரர்கள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்கலாம். வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் மற்ற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இவை அனைத்தும் தீரும். 6ஆம் இடத்தில் சூரியன், குரு மற்றும் புதனின் சஞ்சாரம் அரசாங்க சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவர்களுக்கு அதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். சுக்கிர பகவானின் சஞ்சாரமானது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் அம்மன் ஆலய வழிபாடை சுக்கிரஹோரையில் செய்ய சுக்கிரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். 6ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன் இருப்பதனால் தன லாபங்கள் வந்து சேரும். மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த மாதத்தில் நீங்கள் எளிதாக கையாளலாம். சரபேஸ்வரரை வணங்குவதும் மற்றும் பிரத்யங்கரா தேவியை வணங்குவதும் ஆடி அமாவாசையில் கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலனை கொடுக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக எதிரிகளுக்கு இந்த ஆடி அமாவாசையில் சத்ரு சம்ஹார ஹோமத்தை நீங்கள் செய்யலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும்.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஒரு விதமான மன பயம் விலகும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு தன்னம்பிக்கை குறைவு இந்த மாதத்தில் உயரலாம். மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்திலையும், செவ்வாய் 4ஆம் இடத்திலையும் மற்றும் சுக்கிரன் 7ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனசோர்வு தீரும். அம்மன் ஆலய வழிபாட்டை இந்த ஆடி பௌர்ணமி, ஆடி தபசில் நீங்கள் மேற்கொள்ளலாம். விரதம் இருந்து நீங்கள் அம்மனை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான ஒரு மனக்குறைகள் இருக்கக்கூடிய ஒன்றாக அமையும். பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த ஒரு சண்டை சச்சரவுகள் தீரக்கூடிய ஒன்றாகவும் அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் திருமண விஷயங்கள் மற்றும் புதிதாக திருமணம் ஆனவர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சில மனக்கசப்புகளும் ஏற்படலாம். ஆடி மாதம் பௌர்ணமி மற்றும் ஆடி மாதம் அமாவாசையில் குலதெய்வத்தையும் மற்றும் சப்தகன்னியையும் வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டு. இவர்கள் ஆடி கிருத்திகையில் முருகப்பெருமானையும் மற்றும் ஆடி செவ்வாயில் சப்தகன்னி வழிபாடையும் செய்யலாம். மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், இவர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அனுகூலமாக அமைகிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் தன லாபத்தை உயர்த்தி கொடுப்பார். 5ஆம் இடத்தில் சூரியன், குரு, புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் பிள்ளைகள் விஷயத்தில் மனக்குறைகளை தீர்க்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல வகையான மனப்போராட்டங்களும் விலகும். இந்த ஆடி மாதத்தில் புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆடி கிருத்திகையில் முருகனை வணங்கி காவடி எடுக்கலாம். அறுபடை முருகனை இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் தரிசனம் செய்தால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் காணலாம். ஆடி மாதத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஆடி அமாவாசையில் அன்னதானம் செய்யவும். ஆடி மாதம் ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜென்மசனி மற்றும் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஆடி அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம். குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கு இது ஒரு நல்ல பரிகாரமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பிள்ளைகளிடத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உறவினர்களிடத்திலேயும் நண்பர்களிடத்திலேயும் பகையை கொள்ளலாம். 4க்குடைய புத பகவான் 5ஆம் இடத்தில் வருவதனாலும் சூரியன் மற்றும் குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளிடத்தில் நீங்கள் அறிவுரை கூறுவதோ அல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்வதையோ இந்த மாதத்தில் தவிர்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அரசு பணியில் இருப்பவர்கள், நீங்கள் உங்கள் அரசு அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுதும் கவனம் தேவை. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் உறவுகளிடத்தில் பகை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வகை வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் ஆடி வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை மேல்மலையனூர் சென்று அங்கு அங்காளம்மனை தரிசனம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மனை தரிசனம் செய்ய ஜென்மச்சனியினால் இருக்கக்கூடிய மனக்குறைகள் தீரும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மனப்போராட்டங்களும் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாகவே அமையும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் புதிய தொழில் தொடக்கங்களும் வெற்றியை தரும். 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டான நட்சத்திர பலன்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.